ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சம் ஒரு 10 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பச்சை மிளகா ஒரு 4, ஒரு இவ்வளோ இஞ்சி போட்டுக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு 1.5 டம்ளர் அரிசிக்கு போட்டிருக்கேன், அதாவது 1/4 கிலோ வரும். அரைச்சாச்சு. குக்கரை இப்போ அடுப்பில் வச்சு தாளிச்சிக்கலாம். குக்கர் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். அதில் உங்களுக்கு நெய் மட்டும் வேணால் நெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஒரு வேளை வேணாம் அப்படின்னா நெய் கொஞ்சமாக, அப்புறமா உங்களுக்கு எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் ஒரு 3, சோம்பு, பிரியாணி மசாலா இலை, இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. வணங்கிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. ஒரு வேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா சின்ன மிளகா ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா தாளிக்கும் போது கூட 2 மிளகா சேர்த்து போட்டுக்கலாம். அரைச்சது ஒரு 4 மிளகா, உங்களுக்கு தாளிக்க வேணால் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கொலன்னு வணங்கணும். நல்லா கலரி விடுங்க அப்பப்போ. தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுதான் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. கலரி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா விட்டிங்கன்னா ஓரளவு கொதிச்சிடும். காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. லைட்டாக மஞ்சத்தூள், காய் சும்மா லைட்டாக வணங்கணும் ஊற்றி இப்போ அரிசி அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. நான் சாப்பாட்டுக்கு எப்பயும் செய்கிற அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கு மாதிரி ஊற்றிக்கேன். நான் ஒரு டம்ளருக்கு இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். என்னோடய ரைஸ் பழைய ஓல்டு ரைஸு, அதனால் நான் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு நியூ ரைஸாக இருந்தால் 3 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா அது கொலன்னு போயிடும். மூடி வைக்கிறதுக்கு முன்னே கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் அதிலே சேர்த்துக்குங்க. கொதிச்சிக்கிச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருக்கேன். ஏன்னா தண்ணி நிறையா ஊற்றிருக்கனால நான் 3 விசில் விட்டுருக்கேன். விசில் அடங்கிருச்சு. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.